அனைவருக்கும் வணக்கம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இந்த நான்கும் பெண்களுக்குரிய குணநலங்களாக அந்த காலத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்காங்க. இது எங்கே முதல்ல குறிப்பிட்டிருக்குன்னா தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்கு. அச்சமும் மடமும் நாணும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்குரிய என்பர். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, அச்சம், மடம், நாணம் இந்த மூணு பெண்களுக்குரிய முதன்மை குணங்களாக தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கார். ஆனால் மன்னன் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர், இவர் பெரிய சிந்தனையாளர், பெரிய அறிய மிஞ்சிருவார், அந்த அளவுக்கு சிந்தனையாளர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காரு விளக்கம். ஒரு ஆணும் பெண்ணும், அதாவது காதலனும் காதலியும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்களாம். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது காதலி என்ன நினைக்கிறாங்களாம், யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு நினச்சி அவங்க ஃபஸ்ட்டு அச்சப்படுறாங்களாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் அச்சமா. அதுக்கடுத்து என்னென்னா, அவங்க எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம காதலன் கூட தானே இருக்கோம் அப்படின்ற ஒரு மடத்தனமான முடிவில் அவங்க கூட சேர்ந்து ஒன்றா இருக்க முடிவு எடுக்கிறாங்களாம். இது அவங்களுடைய மடத்தனமா, அதாவது மடமையா. இதுதான் அச்சம், மடமா. தமிழ் சரியாக படிக்க தெரியுமா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இப்படி உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்களா? ஒன்றுமே புரியல. இதுக்கான விளக்கம் என்ன? அச்சம் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு குணம் தான். இது ஏன் பெண்களுக்குரிய முதன்மை குணமாக சொல்லியிருக்குன்னா, ஒரு சமுதாயத்தை வழிநடத்தி செல்வது பெண்கள் தான். அவங்க எந்த செயலை செஞ்சாலும் எதுவும் தவறு நடந்துடக்கூடாது, சரியாக செய்யணும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும். அந்த அச்சம் இருந்தால் தான் அந்த விஷயத்தை சரியாக செய்ய முடியும். அந்த அச்சத்துக்கு முதன்மையாக அடிப்படமாக இருக்கிறது அவங்க அதிகமாக சிந்தனை செய்வாங்க. அந்த அதிகமான சிந்தனை தான் அச்சத்துக்குரிய சரியான விளக்கம். இதுதான் அச்சம் அப்படின்ற அவங்களுக்கு பெண்களுக்குரிய குணநலன்களை சொல்லியிருக்கு. அடுத்ததான மடமைன்றது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க மடத்தனம் அப்படின்ற மாதிரி. அது மடத்தனம் கிடையாது, அது மறைத்தல் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். அதாவது என்னென்னா, பெண்கள் எல்லா விஷயம் தெரியும், ஆனால் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துப்பாங்க. அதுதான் பெண்களுக்குரிய இந்த மடமை அப்படின்ற குணம். இது அவங்களுடைய பெருந்தன்மையை தான் குறிக்கும். எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க அப்படி தான் அமைதியாக இருப்பாங்க. அது அவங்களுடைய பெருந்தன்மையை தான் குறிக்கும், தவிர அவங்களுடைய மடத்தனத்தை குறிக்காது. இது அவங்களுடைய பெண்களுடைய ஒரு அழகான குணம். எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துப்பாங்க. இதுதான் இது ரெண்டுக்கான பொருள். ஆனால் இவர் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக நாணம், பயிர்ப்பு பற்றி இவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். எல்லோரும் காத்துருங்க.